ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்ஆர் அனிமே 7. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ஃபெக்ட் வேர்ல்டோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் காய்ஸ் பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பார்த்து வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ்ல புரியும். அப்படியே சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி ஓகே காய்ஸ், வரவரன்னு பேசிக்கிட்டு அடுத்த நாளைக்காக இன்னைக்கான எபிசோட்குள்ள டேரக்டா போவோம். எபிசோட லாஸ்ட்ல ஹீரோ ரெண்டு பேரை கொண்டு வெளியாட்கள் எல்லாரையுமே கோவப்படுத்திருப்பாரு. கின்கிளான சேர்ந்தவங்க ஹீரோ அழிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. இன்னைக்கான எபிசோட் அதுதான் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த இடத்துக்கு ரெண்டு பேர் பறந்து வந்துகிட்டு இருக்காங்க. சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு ஹீரோவும் தாத்தாவும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சடனா அந்த இடத்துக்கு தம்பியை வந்துறான். இதை பார்த்துட்டு தாத்தாவும் அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஹீரோ கிட்ட உன் தம்பி தானே அது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அவனும் மேல இடத்துல இருந்து வந்திருக்கான். ஆனா நம்ம சீக்கிரமா போயிட்டு அந்த அரக்கனை கொண்டாகணும். நீங்க சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயுமே அவனை தேடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தடயம் கிடைச்சா கூட என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. தாத்தா கூட பாத்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த அழியாத குளம் திறக்க போதுன்னு கேள்விப்பட்டேன். அது எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகிற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷனை சீக்கிரமா என்கிட்ட சொல்லுங்க. தகவல்கள்லாம் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தம்பி அந்த இடத்துல கிளம்பிடுறான். மத்த எல்லாருமே அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. தாத்தாவும் அந்த இடத்துல பார்த்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல போக ஹீரோவும் பயங்கர சோகமா முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கான். தாத்தாக்கு இது புரியுது. தாத்தாவும் முன்னாடி வந்து ஷீகோ, நீ உனக்கு கவலைப்படாத, உன்னோட தம்பி பத்தி தான் உனக்கு தெரியல. அவன் ஏற்கனவே கூட என்னோட உயிரை காப்பாத்திருக்கான். அவன் கெட்டவனா இல்ல, அவனுக்கு மேல இருக்கவங்க சொல்றாங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா நம்ம ஒரு நாள் அவனுக்கு இது எல்லாத்தையும் பத்தி புரிய வைப்போம் அப்படின்னு மாதிரி தாத்தா அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டு சலிச்சிருச்சு. தாத்தா தம்பி சொன்னது ஞாபகம் இருக்கா, அந்த அழியாத குளம் திறக்க போதுன்ற மாதிரி சொன்னா நம்ம வாங்க அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு மாதிரி சொல்லி ஹீரோ கூட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல ஃபேட்டி பயங்கர வேகமா ஓடிக்கிட்டு இருக்க. ராபிட் வந்து போட்டு அடிச்சு பொழந்துகிட்டு இருக்க. அவனை என்னையடா இந்த வேலை வாங்குவா அப்படின்ட்டு பிடிச்சி பொழந்துகிட்டு இருக்க. எதுக்காகன்னு தெரியல. திரும்ப திரும்ப எட்டிலாம் உதச்சிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள அவன் ஆள் பந்து மாதிரி பறந்து போய்கிட்டு இருக்கான். முயலும் சாயில வந்து ஹீரோவை நோட் பண்ணி எடுத்து இருந்தாலும் திரும்பவும் வேகமா ஓடி போய்கிட்டு இருக்க அட்டாக் பண்றதுக்காக. மரியாதை அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருந்தேன். நீ எதுக்குடா என்ன அந்த கேரக்டர் எடுத்து காமிச்சு விட்டா? நான் அந்த இடத்துல போய் எடுக்க போனது ஒரு கிங்கா, நான் மட்டும் அதை எடுத்திருந்தேன் ஒரு கெதி ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட சத்தம் நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளவு சீக்கிரத்துல மீட் பண்ணிட்ட ஹீரோவும் பிரதர் நீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பரவாயில்லையா தம்பி, நீ என்ன ஞாபகம் வச்சிருக்க அளவுக்கு இருக்க போலியா அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு பரவாயில்லையே, உன்னை அந்த அண்டர்ஸ்லாம் தோறதையும் கூட நீ இந்த இடத்துல உயிரோட இருக்கியா, எனக்கே இது ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சைட்ல சடனா 4-5 பேர் வந்து இறங்க. யூதங்கோட வாய் என்ன வாயின்னு தெரியல, திறக்கும் போதெல்லாம் படப்படன்னு வந்துடுறானுங்க. வந்தவங்கள இதுக்கு முன்னாடி தான் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தப்பிச்சுட்டு இருந்தீங்க, இதுக்கு மேலதான் உங்களால எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. எத்தனை பேர் இருக்குன்னு பாத்தியா? இந்த லிங்க் அங்க இப்ப என்ன பிளான போட்டு என்ன கொல்றன்னு பாப்பண்டா பொடிப்பாயில அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க. அந்த ஒயிட் விங் கிளான சேர்ந்தவனும் அந்த ஃபேட்டியும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. அடே நான் என்ன பண்ணமுன்னா, நான் ஒரு இடத்துல அமைதியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீ அவனோட ஆள் தான், உன்னையும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்க. ஹீரோ சரி தாத்தா நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம ஸ்பீட்ல மேல போயிட்டு அவனோட ஸ்பியர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள அந்த அட்டாக்கை தடுக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு பெரிய பேரியர் மாதிரி உருவாக்கிக்கிட்டு இருக்க. ஹீரோவா அதை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பின்னாடி ஒரு கையில அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ கிட்ட அதெல்லாம் செல்லுபடி ஆகுமா? ஹீரோ அசால்ட்டா அதுல இருந்து டாச் பண்ணிடுறான். திரும்பவும் ஒரு இடத்துல இருக்க அந்த விங்ஸ்களான சேர்ந்தவன் ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த ஸ்வாட்ஸ்ல இருந்து பயங்கரமா தப்பிச்சு போய்கிட்டு இருக்காரு. ஹீரோ இன்னும் பயங்கர வேகத்துல அட்டாக் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்காரு. அந்த டிவைன் ஃபயர் ரிலீம சேர்ந்தவன் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஹீரோ கொல்ற மாதிரி வர ஹீரோ அதையும் தட்டி விட்டுறான். அந்த இடத்துக்குள்ள முன்னாடி ஒருத்தன் வந்தா என்ன கொன்னுலான்ற ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பவர்ஸ் அந்த இடத்துல காமிச்சிட்டு திரும்பவும் வேகமா வர ஆரம்பிக்கிறாரு. 3 பேருமே இப்ப ஹீரோ ஒரு ஆளு அந்த இடத்துக்குள்ள சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. சுத்தி இருக்கிற எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. ஃபேட்டி அந்த மாதிரி இல்ல, நம்ம எப்படியாச்சும் இந்த இடத்துல தப்பிச்சு போய் ஆகணும், இல்லனா நம்மள உரிச்சு போட்டுறானுங்க ஓடிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த ஒயிட் விங்க தான் போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். முன்னாடி லிங்காங் வந்துகிட்டு இருக்க. ஹீரோ அவனை விட்டுட்டு எட்டி உதச்சு திரும்ப அவனுக்கு ஒரு அடி. திரும்ப அந்த கர்சனேஜ் யூஸ் பண்றான். கையில பவர் கேதர் பண்ணிக்கிட்டு ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோனோட ஸ்பியர் யூஸ் பண்ணி அதை பிடிச்ச அசால்ட்டா ஒரு 2-3 சொல்லிட்டு அவன் மட்டும் திருப்பி அனுப்பிச்சு விட்டாரு. அவனோட அட்டாக்கே அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த விங்ஸ் கிளான சேர்ந்தவன் பின்னாடி திரும்பி பார்த்தா ஃபேட்டி தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. எங்கட எங்கிட்ட இருந்து ஓட ட்ரை பண்றான் அப்படின்ட்டு அவன் அந்த இடத்துக்கு வேக வேகமா வந்து நிக்க. அந்த இடத்துல புரிய வச்சா நீ எப்படி ராஜா இவ்வளவு சீக்கிரத்துல தப்பிச்சு போலாம்னு நினைச்ச அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஃபேட்டி பயந்தார பார்த்து நான் பயப்படுறேன் நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவன் ஒரு ஸ்வாட் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஃபேட்டி திரும்பி பின்னாடி நான் வந்து போயிடு. இப்ப என்ன நினைச்சானோ தெரியல. ஃபேட்டி அந்த இடத்துல அட்டாக் பண்றதுக்காக ஏன்ச்சு நிக்க ஆரம்பிக்கிறான். அவனோட மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஹேண்ட் சைன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு பெரிய ஃபார்மேஷனை கிரியேட் பண்றதுக்காக. ஓ மை காட், இதுதான் உன்னோட மிகப்பெரிய ஃபார்மேஷனா? டேங்கப்பா எதிர்பார்க்கலடா அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துல ஃபைட்டுக்கு பதிலாக அவனை பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி தெரியுதை பார்த்தா ஹீரோவும் இந்த இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு தான் ஆபத்துன்ட்டு ஹீரோ அவன் அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து வேகமா தாத்தா கிட்ட வந்துட்டு இருக்கான். தாத்தா சீக்கிரம் வாங்க அங்கிருந்து கிளம்பலான்ட்டு 2 பேருமே அந்த இடத்துல தப்பிச்சு ஓடிறானுங்க. எல்லாருமே வித்தியாசமா பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியாப்பட்ட அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஃபேட்டி ஒரு 3 சைட் கில்லிங் ஃபார்மேஷன் ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல இருந்து பயங்கரமான பெரிய பெரிய ஸ்வாட் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த ஸ்வாட்ஸ் எல்லாமே பயங்கர ஸ்ட்ரென்த்தோட இருக்கு.
இருக்கு. ஒரே பக்கம்ல எல்லா பக்கத்துலயும் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு அந்த ஸ்வாட்ஸ்லாம். சுத்தி இருக்கிற எல்லாருமே இதை பார்த்துட்டு இது கண்டிப்பா ஆபத்து அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. ஆனா ஃபேட்டி அந்த இடத்துல அவன் நோக்கி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த ஒயிட் விங் கிளான சேர்ந்தவன் அவனோட விங்ஸ் யூஸ் பண்ணி தடுக்க ட்ரை பண்ணாலும் அந்த விங்ஸ் எல்லாம் அசால்ட்டா அட்டாக் பண்ணிட்டு போயிடுது. அது ஹேபிட் இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அதோட உண்மையான ஃபார்முக்கு வந்து அந்த இடத்துல தவி ஓடிக்கிட்டு இருக்க எப்படியே ஸ்வாட்ஸ் கிட்ட இருந்து இப்ப அந்த இடத்துல கர்ஸ் எனர்ஜி யூஸ் பண்றவன் மாட்டிக்கிறான். அந்த கர்ஸ் எனர்ஜி யூஸ் பண்றவனும் அந்த இடத்துல ஒரு பவர்ஸை கேதர் பண்ணி அவனோட ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்மேஷன் அந்த இடத்துல கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த ஃபார்மேஷன் அந்த ஸ்வாடை தடுக்குன்னு பார்த்தா அதுவும் அசால்ட்டா உடச்சிக்கிட்டு வந்துடுது. ஐயோ என்ன இது அப்படின்ட்டு அவன் அந்த இடத்துல பயந்து ஓடிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் அவனை அட்டாக் பண்ணிட்டு போயிடுது அந்த ஸ்வாட்ஸ் எல்லாமே. அதாவே இந்த பையன் யாரா இருப்பான் 3 சைட் கில்லிங் ஃபார்மேஷனே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் கண்டிப்பா இவனும் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான செக்ல தான் தான் வந்திருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த இடத்துக்கு வந்த லிங்க் அங்க செத்து போங்கடா அப்படின்ட்டு ஹீரோஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. தாத்தா அதை பேரி யூஸ் பண்ணி சமாளிச்சிடறாரு. ஹீரோ என்னது செத்து போனோமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து ஒரே பஞ்சு செடிக்கு ஆளு பறக்க. அப்ப தாத்தா அந்த ஸ்வாட பார்த்துட்டு திரும்ப அந்த இடத்துல ஓட ஆரம்பிக்கிறாரு. லிங்காங் மட்டும் அதுல போயிட்டு பலியாயிடுறான். அதுல அப்படியே பறந்து அந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கான். இப்போ அவனோட ரியல் ஃபார்முக்கே மாறிடுறான் அந்த இடத்துக்குள்ள. ஹீரோ அந்த ஸ்வாட்ஸ்ல மாட்டிக்கிட்டாலும் அவர் ஸ்பின் மூவ் யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. இப்ப நம்புறீங்களாடா என்னோட பவர்ஸ் அப்படின்ட்டு அந்த இடத்துல அவனோட ஃபார்மேஷன் நிறுத்திக்கிட்டு இருக்கான். அந்த ஒயிட் விங் கிளானுக்கு சேர்ந்தவனும் பொறுமையா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் செத்து போனா அந்த லிங்காக தான் காமிக்கிறாங்க. அப்பர் ரிலியம்ல மோஸ்ட்லி எல்லாருமே மான்ஸ்டர்ஸா தான் இருப்பாங்க. யூஸ் பண்ண கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கலாமே சொல்லிட்டு இருக்கும்போது ஃபேட்டி நீங்க சீனியர் உங்க வீடுக்கு என்னால முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோவன் நடந்து அந்த அவங்களோட உண்மையான உருவத்தை எடுத்துக்கிட்டு பரவாயில்ல எனக்கு இன்னைக்கு ஒரு வேலைக்கு சாப்பாடாச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திரும்ப அந்த இடத்துல ஹீரோவை சுத்து போறதுக்காக நின்னுகிட்டு இருக்க. என்ன இப்ப நீங்களும் சாகணுமா நான் எல்லா விறுவர்னு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்க. ஓ நீங்க தானே அது இதை எப்படி நான் கணிக்காம விட்டேன். இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட் நடந்திருக்குல்ல. அரக்கனை தவிர வேற யாரால இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபைட் பண்ண முடியும் இந்த இடத்துக்குள்ள அறான்னு பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஹீரோவோட தம்பி வந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கான். உன்னோட கதையை முடிச்சு கொட்ட சொல்லி என்னோட கின் கிளான்ல இருந்து ஆணையிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து ஆட்களை இறக்கிட்டு இருக்க. இப்ப சுத்தி இருக்கிற எல்லாருமே சைலண்ட் ஆறாங்க. இவங்கிட்ட 2 சுப்ரீம் மோன் இருக்குன்ட்டு அவங்களுக்கும் தெரியும். இது வரைக்கும் தம்பியோட ஃபைட்டையும் யாருமே அதிகமா பார்த்தது இல்ல. பார்க்கலான்றதுக்காக தான் நின்னுகிட்டு இருக்கானுங்க. ஆனா ஹீரோவும் தாத்தா நம்மளோட உண்மையான ஐடென்டிட்டியை வெளியே விடாதீங்க. அப்புறம் நம்ம அப்பா அம்மாக்கும் நம்மளோட தம்பிக்கும் தான் இது ஆபத்தாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவும் பொறுமையா முன்னாடி நடந்து போக ஆரம்பிக்கிறான். எதுக்குன்னா ஹீரோவோட தம்பி கிட்ட இங்க நடக்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக முன்னாடி நடந்து போயிட்டே நீ எதுக்காக என்ன கொல்ல வந்திருக்குன்னு தெரியும். அதுக்கான காரணமே உனக்கு தெரியாதுல. சரி நானே சொல்றேன். உன்னை சுத்தி இருக்கிறவங்களை பத்தி தெரிஞ்சுக்க. உன்னோட கின் கிளான சேர்ந்தவங்க உன்னோட தாத்தாவை கொண்டு இருக்காங்க. அந்த ஃபயர் கிளான சேர்ந்த மாஸ்டரான அந்த லிங்க் அங்கேயும் நான் இப்பதான் கொன்னேன். ஏன்னா இவங்க எல்லாருமே இவங்களோட விருப்பத்துக்காக மத்த மக்களை கொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்காக தான் நீ வந்திருக்க. ஏன்னா இது சரியான மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்னோட கிளானை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்காத. என்னோட குடும்பத்தையே என்னோட கிளான சேர்ந்தவங்க கொல்ல போறாங்க அப்படின்னு மாதிரி அவன் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க. இரவுனா அதை என்னோட கண்ணால பார்த்தேன். சுத்தி இருக்கிறவங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அவங்கள கூட சுத்திக்கிட்டு இருக்கிறது என்ன முட்டாள்னு சொல்றேன் அப்படின்னு மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்க. இதை பத்தி நான் தனியா விசாரிச்சிருக்கேன். இருந்தாலும் முன்ன இப்ப கொல்ல போறான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் பயங்கர வேகத்துல வந்து ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அட்டாக் யாருமே எதிர்பார்க்கற அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. இருந்தாலும் என்ன ஹீரோ கிட்ட தான் அந்த அட்டாக் எதுவுமே ஒர்க் ஆகாது. அந்த இடத்துல கோவமா அட்டாக் பண்ணிக்கிறத பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல அசால்ட்டா அவனோட ஒத்த கை யூஸ் பண்ணி சமாளிச்சுட்டு நின்னுகிட்டு இருக்காரு. என்னடா நம்ப முடியல. என்னது அவங்ககிட்ட 2 சுப்ரீம் மோன் இருக்கு. இருந்தாலும் இவன் அவனோட அட்டாக்க சும்மா கையிலே தடுத்துக்கிட்டு இருக்கானா. அந்த ஒயிட் விங்க சேர்ந்தவங்க கூட பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். இவன் எப்படி அவனோட அட்டாக்க கையிலே சமாளிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டாக 2 பேருமே பின்னோக்கி தள்ளப்படுறாங்க. இதோட எபிசோட முடியுது. எபிசோட்ல ஏதாவது டவுட் அண்ட் மிஸ்டேக் உங்களுக்கு புரியலன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் அதுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன் தரேன். நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லைவ் ஆக்ஷனா பாக்குறவங்களும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போல. பாருங்க தப்பு இல்ல, கமெண்ட் பண்ணுங்க தப்பு இல்ல. ஆனா ஸ்பாயிலர் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் போயிடும். ஹீரோட தம்பியை கடைசி வரைக்கும் யாரும் வீக்காவே நினைச்சுக்காதீங்க. ஹீரோட தம்பியை ஹீரோ இந்த அளவுக்கு அசால்ட்டா சமாளிக்கிறானா ஹீரோட தம்பி கிட்ட இருக்குது ஹீரோவோட சுப்ரீம் மோன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோ யூஸ் பண்ற எல்லா பவர்ஸுமே ஹீரோவோட தம்பி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஹீரோவுக்கு அது எல்லாமே ஈஸியா தான் தெரியும். அதனாலதான் ஹீரோவோட தம்பி ஹீரோக்கு மட்டும் ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஹீரோவோட தம்பி ரொம்பவே ஸ்ட்ராங் தான். தம்பி எவ்வளவுதான் நூலை போட்டாலும் அந்த இடத்துல ஹீரோவை கட்டுப்படுத்த முடியாததுக்கான ஒரே ஒரு காரணம் இது மட்டும் தான். சரி ஓகே காய்ஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை தேவை. இன்னைக்கு எபிசோடு இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை காய்ஸ்.